பாஜகவினரிடம் ஊழல் பணம் கொட்டி கிடப்பதாக குறிப்பிட்ட காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அந்த பட்டியலில் செந்தில் பாலாஜி பெயரை உச்சரிக்க முயன்று சுதாரித்துக் கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் குஜலியம்பாறை வடக்கு ஒன்றிய பகுதிகளில் கரூர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஜோதிமணி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவிடம் நாட்டு மக்களிடம் கொள்ளையடித்த பணம் மற்றும் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெறப்பட்ட ஊழல் பணம் குவிந்து கிடப்பதாக கூறினார். ஊழல் பணம் வைத்திருப்பதாக பாஜகவினரின் பெயர்களை குறிப்பிட்ட அவர் அந்த பட்டியலில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பெயரை உச்சரிக்க முயன்று சுதாரித்துக் கொண்டார். பின்னர் பாஜகவின் ஊழல் பணம் செந்தில்நாதன் வரை வந்திருக்கிறது என்று காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியிடம் இந்த நாட்டு மக்களை கொள்ளையடித்த பணம் குவிந்து கிடக்கிறது அர்த்தம். அந்த பணம் குவிந்து கிடக்கிறது மட்டும் இல்லாம ஊழல் செய்த பணம், தேர்தல் பத்திரங்கள் ஊழல் செய்த பணம், நரேந்திர மோடியிடம் மட்டும் இல்லாமல் அண்ணாமலை செந்தில்நாதன் வரைக்கும் அந்த பணம் வந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சி ஒரு 500 ரூபாய் கட்ட சாதாரணமா இப்படி உதறி காட்டுற அளவுக்கு கை பணம் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, சாதாரண ஏழை எளிய மக்கள்கிட்ட இந்த நரேந்திர மோடியோட ஆட்சியில 500 ரூபாய் பணம் இருக்கா? சாதாரண மக்களிடம் ஒரு 500 ரூபாய் பணம் இல்ல, அவ்வளவு அலட்சியமா உதறி காட்டுற அளவுக்கு பணம் இருக்குன்னா அது ஒரு ஊழல் பணம் தான். நேர்மையா சம்பாதிச்ச பணம் அது இருக்க முடியாது.